இன்னைக்கு நம்ம வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் பிபி அப்பரேட்டஸ் மூலமா எப்படி பிபி செக் பண்றது? அப்படி பிபி செக் பண்ணும்பொழுது என்னெல்லாம் செய்யணும்? என்னெல்லாம் செய்யக்கூடாது? அப்படின்னு தான் பார்க்க போறோம். இப்ப வந்து நெறைய பேருக்கு ஹைப்பர்டென்ஷன் சொல்லக்கூடிய உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறதுனால, ஒரு சிலர் வந்து வீட்லயே வாங்கி வச்சிருக்காங்க. அப்படி நம்ம செக் பண்ணும்பொழுது இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோமான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற யாருக்காவது இந்த வீடியோ வந்து தேவைப்படும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அவங்களுக்கும் இத ஷேர் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் விஷயங்க, நம்ம பிபி அப்பரேட்டஸ உள்ள வந்து ஓப்பன் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்டின்னா, சார்ஜ் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். பேட்டரியும் இருக்கோ, இல்ல சார்ஜரோ சேர்த்து குடுத்துருப்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது, முதல் வந்து நம்ம உட்கார்ற பொசிஷன் பார்த்துக்கலாம். படுத்தும் செக் பண்ணலாம், உட்கார்ந்தும் செக் பண்ணலாம். நின்னுக்கிட்டு செக் பண்ணக்கூடாது. இப்போ வந்து நம்ம படுத்தும், உட்கார்ந்தும் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்மளோட செஸ்ட் லெவலுக்கு தான் பிபி அப்பரேட்டஸ் இருக்கணும். படுத்திருந்தாலும் செஸ்ட் லெவலுக்கு இருக்கணும். உட்கார்ந்திருந்தாலும் எந்த இடத்துல உட்கார்ந்திருந்தா கூட பிபி அப்பரேட்டஸ் வந்து செஸ்ட் லெவலுக்கு இருக்கணும். இது முதல் விஷயம். 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பிபி அப்பரேட்டஸோட கஃப்ப வந்து உள்ள கைக்குள்ள வைக்கும்போது, அதில வந்து 3 ஃபிங்கர் வந்து கேப் இருக்கணும். அதாவது பிபி கஃப்ப வந்து நீங்க கட்டும் பொழுது, எல்போக்கு மேல 3 ஃபிங்கர் வச்சுக்கோங்க. அப்படி வச்சு அந்த கேப் இருக்கிற மாதிரி நீங்க கட்டணும். அதுவும் இல்லாம அங்க வந்து ஆர்டரி சிம்பல் குடுத்துருப்பாங்க. அந்த டியூபிங் பக்கத்தில ஆர்டரி போற மாரி ஏரோ மார்க் 6 டாட்ஸ் வச்சிருப்பாங்க. அது வந்து நடுவுல இருக்க மாரி வச்சுக்கணும். நெறைய பேருக்கு அது தெரியாததுனால, மாத்தி அது பின்னாடியோ, சைட்லயோ வந்துட்டா கரெக்ட்டான ரீடிங் கிடைக்காது. நம்மளுக்கு அந்த ஆர்டரி இருக்கிற இடத்துல தான் பல்ஸ் வந்து ஃபீல் ஆகும். ஸோ உங்களுக்கு நெறைய பேருக்கு தெரிஞ்சுச்சுன்னா, பல்ஸ் ஃபீல் ஆகுற இடத்துக்கு அத வச்சுக்கலாம். அப்படி இல்லன்னா, சென்டரா வர மாரி வச்சுக்கலாம். பிபி எப்ப செக் பண்ணாலும், நார்மலா இருக்கிறவங்களுக்கு லெஃப்ட் சைடும், பிரெக்னன்ட்டா இருக்கவங்களுக்கு ரைட் சைடும் தான் கட்டணும்னு சொல்லியிருக்கோம். அது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. ஏன்னு சொல்லி ரீசன். அடுத்து பிபி மெஷர் பண்ணும்பொழுது, அந்த டியூபிங்ஸ் எதுவுமே வந்து சுருண்டிருக்கக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். அது மட்டும் இல்லாம, நம்ம கை வந்து நேரா வச்சிருந்திருக்கணும். எங்கேயும் மடங்காம நேரா ஸ்ட்ரெயிட்டா ஒரு டேபிள் மேல வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கால்கள் 2மே தரையில ஒட்டுன மாரி இருக்கணும். கால வந்து கிராஸ்ல போட்டு, ஆப்போசிட்ல போட்டெல்லாம் உட்காரக்கூடாது. 2 காலும் தரையில இருக்க மாரி இருக்கணும். அடுத்த விஷயம், நம்ம கஃப் வந்து கட்டும் பொழுது ரொம்ப டைட்டாவும் கட்டிடக்கூடாது. ரொம்ப லூஸாவும் கட்டிடக்கூடாது. கஃப் வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேல, கிளாத்ஸுக்கு மேல கட்டக்கூடாது. ஸோ, அக்யூரேட்டான பிபி நம்மளுக்கு கிடைக்காது. அடுத்து பிபி அப்பரேட்டஸ்லயே சிம்பல் குடுத்துருப்பாங்க. நீங்க கரெக்ட்டா தான் கட்டியிருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பல் இருக்கும். அத என்ஷூர் பண்ணிக்கலாம். இது மாதிரி இருக்க பிபி அப்பரேட்டஸ்ல கரெக்ட்டா கட்டியிருக்கோமா? அப்படின்னு சொல்லி அந்த சிம்பல் இருக்கும். ஸோ, அந்த சிம்பல் வந்து கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லி நீங்க பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பட்டன் கொடுக்கணும். நம்ம செஸ்ட் லெவலுக்கு பிபி அப்பரேட்டஸ வச்சுட்டு ஸ்டார்ட் குடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல என்ன பண்ணுவோம்னா, பிரஷர் வந்து ரெய்ஸ் ஆகும். ஃபுல்லா ரெய்ஸ் ஆனதுக்கப்புறம் லோ ஆகும். அந்த டைம்ல வந்து நம்ம பேசவோ, ஏதாவது ஒரு மூவ்மெண்ட்ஸ் குட்டி மூவ்மெண்ட்ஸ் கூட எதுவும் பண்ணக்கூடாது. அது வந்து நம்ம பிபியோட வேல்யூ வந்து இன்டரப்ட் பண்ணும். ஸோ, காமா உட்காந்துருக்கணும். அடுத்து பிபி வேல்யூ மேல இருக்க சிஸ்டோலிக் வந்து 140க்கு மேல அதிகமா இருந்தாலோ, கீழ டயஸ்டோலிக் வந்து 90க்கு மேல அதிகமா இருந்தாவோ, உடனே டாக்டர போய் பார்க்கணும். அது வந்து ஹைப்பர்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மேல இருக்க சிஸ்டோலிக் பிபி 90க்கு கீழ போனாவோ, கீழ இருக்க டயஸ்டோலிக் பிபி 60க்கு கீழ போனாவோ, அது ஹைப்போடென்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ, அப்பவும் நம்ம உடனே டாக்டர போய் பார்க்கணும். மீதி எடப்பட்ட இருக்கிற பிபி வந்து கொஞ்சம் நார்மல் தான். பிபி நார்மலா இருந்தா கூட வேற ஏதாவது தொந்தரவு இருக்கு, படபடப்பு இருக்கு, ஸ்வெட்டிங் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம தலை சுத்தல் இருக்கு, கண் பார்வை வந்து மயமயன்னு இருக்கு. அது மாரியான தொந்தரவுகள்லாம் இருந்துச்சுன்னா, உடனே டாக்டர போய் பார்க்கணும். நமக்கு இந்த டிஜிட்டல் பிபி அப்பரேட்டஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பிபி அப்பரேட்டஸ்ல பார்க்கக்கூடிய பிபி வந்து ரொம்ப அக்யூரேட்டா கிடைக்காது. மோர் ஆர் லெஸ் 10 பாயிண்ட் ப்ளஸ்ஸாவும், 10 பாயிண்ட் மைனஸாவும் தான் கிடைக்கும். அதனால வேற ஏதாவது தொந்தரவுகள் இருந்தா உடனே டாக்டர போய் பார்த்துடணும். அடுத்து பிபி பார்த்து முடிச்சதுக்கப்புறம், அங்க இருக்கிற அந்த டியூபிங்ஸ வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி தான் எப்பவுமே வைக்கணும். இல்ல பேட்டரி இருந்துச்சுன்னா, நீங்க பேட்டரி ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். யூஸ் பண்ணும்போது மறுபடியும் பேட்டரிய வந்து ரீஇன்சர்ட் பண்ணிக்கலாம். இது போக ஒரு பிபி அப்பரேட்டஸ்லயும் அதுக்குன்னு இருக்கிற குறிப்புகள்லாம் நோட்ஸா குடுத்துருப்பாங்க. அத வந்து நீங்க நோட் பண்ணிட்டு, அதுபடி நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். இந்த வீடியோவ இதுவரைக்கும் பார்த்த உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். இப்படிக்கு செவிலியர் பவித்ரா தினேஷ்குமார். நன்றி, வணக்கம்.